Hello friends, நான் தான் அஜய். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சேஃபா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம பெட்டி கடையில எல்லாம் இருக்க ஸ்கூல் டேஸ்ல நம்ம சாப்பிடுவோம்ல அந்த மாதிரியான ஒரு ரெசிபி தான். அது என்னன்னா பொரி உருண்டை. இது ரொம்பவே காஸ்ட் கம்மியா ஆகும் செய்யறதுக்கு. சோ நீங்க கண்டிப்பா அதை செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் உங்களுக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்றேன். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். பொரி உருண்டை செய்யறதுக்கு இப்போ நம்ம சட்டியை அடுப்புல நல்லா காய வச்சிருவோம். இப்போ இதுல 1/2 கப் தூளான மண்டவெல்லத்தை சேர்த்துக்கிடுவோம். இது லைட்டா கேரமல் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விடுவோம். இப்போ இது கொஞ்சம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/4 கப் வாட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன துண்டு சுக்கும் ஒரு ஏலக்காவும் இதில் சேர்த்துக்கலாம். இது கட்டியா ஒரு கேரமல் பதம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ இதில் சுக்கோட ஃப்ளேவரும் ஏலக்காவோட ஃப்ளேவரும் இதில் நல்லா இறங்கியிருக்கும். நம்ம இப்போ இதை எடுத்துக்கலாம். இனிமேல் இது நமக்கு தேவையில்லை. இது ரெடி ஆயிடுச்சு. இது எப்படின்னா ஒரு பவுலில் வாட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஃபியூ ட்ராப்ஸ் நம்ம இதில் விட்டுக்கிட்டோம்னா அது கரையாமல் அப்படியே கட்டியாகவே இருக்கும். இதுதான் ரெடியானதுக்கான அடையாளம். நம்ம 4 கப் பொரி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெல்லம் பாகு வந்து எல்லா இடத்தையும் நல்லா படுற மாதிரி நல்லா கோட்டிங் வர மாதிரி நல்லா கிண்டணும். பாருங்க, இந்த வெல்லம் பாகு எல்லா இடத்தையும் நல்லா கோட்டாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை அமர்த்திடுவோம். இப்போ உடனே நம்ம உருண்டை பிடிச்சிடணும். இப்போ 2 கையில் லைட்டாக வாட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியை கையில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பொரி எடுத்து உள்ளங்கையில் வச்சு நல்லா உருண்டிங்கன்னா உங்களுக்கு பொரி உருண்டை ரெடி ஆயிடும். பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, இப்போ நம்ம பொரி உருண்டை டேஸ்ட் பண்ணிடலாம். ஒரு பால் ஷேப்ல சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அந்த வெள்ளைப்பாகு சூப்பரா இறங்கிருக்கு. பொரி நல்லா கிறிஸ்பியா சூப்பரா இருக்குது. சாப்பிட்றதுக்கே அப்படி நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம வெல்லம் வந்து நல்லா கோட்டா இருக்கு. ஸோ டேஸ்ட் சூப்பரா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் கூட வெல்லம் போட்டவொடனே இது சவுக்கு நான் நினைச்சேன். அப்படி இல்ல, உண்மையிலே ரொம்ப கிறிஸ்பியா இருக்குது. இங்க பாருங்க, நான் கடிச்சு காட்டுறேன். சவுண்ட் உங்களுக்கு தெரியும் பாருங்க. சவுண்டை கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இத்தனை நாள் நம்ம கடையில தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி சாப்பிட்டோம். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமானதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் தான் பிடிக்கும். ஸோ இதை நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நீங்க கீழே சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வேற ஏதாவது ரெசிபி வேணும்னாலும் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் செய்ய ட்ரை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பாய் பாய்.